வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி திடீரென உயிரிழந்து போயிருக்கிறாங்க. மருத்துவமனையிலேயே உயிர் பிரிந்த தகவல் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. வாங்க, என்ன தகவல், யார் அந்த நடிகை, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய பங்களிப்பு என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் தொடங்கி இப்போது வரைக்கும் கடைசியாக நடிகர் சந்தானம் அவர்கள் கூட நடித்த பிஸ்கோத் என்ற திரைப்படத்தில் கடைசியாக இவங்க நடித்த திரைப்படம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவங்க திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இவங்க பார்க்காத நடிகர்களே கிடையாது, இவங்க கூட நடிக்காத நடிகைகள் கிடையாது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் முதல் சிவாஜி கணேசன் இப்போது இருக்கும் சந்தானம் வரை அனைவருடமே நிறைய பேர் கூட நடிச்சிட்டாங்க. நடிகை சவுகார் ஜானகி திடீரென அவங்க உயிரிழந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமாகியிருக்கும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்களுடைய வயது 94. சவுகார் ஜானகி இந்திய திரையுலகில் மிகவும் மதிக்கப்படும் மூத்த கலைஞர்களில் ஒருவர். இவங்க 7 தசாப்தங்களாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என திரைப்படங்களில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாங்க. வயது மூப்பு காரணமாக சினிமாவில் நடிப்பதிலிருந்து விலகி இருந்த இவங்க சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க. இதையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இவருடைய திரைத்துறையினர் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறாங்க. இந்திய கலை மற்றும் திரைத்துறைகளுக்கு இவங்க ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசு இவங்களுக்கு 2022ஆம் ஆண்டு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் 1951ஆம் ஆண்டு பிறந்த சவுகார் ஜானகியுடைய மரணம் தமிழ் சினிமாவுக்கு ஈடுகட்டு இழையாத ஒரு மரணமாக நிகழ்ந்திருப்பதாக சிவகுமார் அவர்கள் தங்களுடைய முகநூல் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.